ஹலோ, இந்த வீடியோவில் உங்கள் யுனிவர்சல் டிவி ரிமோட் கண்ட்ரோலை அமைப்பதற்கான 2 வெவ்வேறு முறைகளைக் காண்பிப்பேன். உங்கள் யுனிவர்சல் டிவி ரிமோட் கண்ட்ரோலை நீங்கள் இன்னும் வாங்கவில்லை என்றால், கீழே உள்ள விளக்கத்தில் குறிப்பிட்டுள்ள டிவி பிராண்டுகளில் ஒன்று உங்களிடம் இருந்தால், RCG008 ரிமோட் கண்ட்ரோலை வாங்க பரிந்துரைக்கிறேன். ரிமோட் கண்ட்ரோலில் உங்கள் டிவி பிராண்டைக் கண்டுபிடிப்பதே முதல் மற்றும் எளிதான வழி. என் டிவி பிராண்ட் சாம்சங் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். ரிமோட்டில் டிவி பிராண்ட் பட்டனை 5 வினாடிகள் அழுத்திப் பிடிக்கவும். நீங்கள் பார்க்க முடியும் எனது யுனிவர்சல் டிவி ரிமோட் கண்ட்ரோல் தானாகவே எனது டிவியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த முறை உங்களுக்கு வேலை செய்யவில்லை என்றால், இரண்டாவது முறை, LED லைட் இயக்கப்படும் வரை, ஆற்றல் பொத்தானை மற்றும் முடக்கு பொத்தானை 3 வினாடிகள் அழுத்திப் பிடிக்க வேண்டும். இந்த அட்டவணையில் உங்கள் டிவி பிராண்டைக் கண்டுபிடித்து குறியீடுகளை எழுதுங்கள். எடுத்துக்காட்டாக, சாம்சங்கிற்கு 6 வெவ்வேறு உள்ளன. குறியீடுகள். LED லைட் இன்னும் இருக்கும் போது, ரிமோட் கண்ட்ரோலில் 3 இலக்க குறியீட்டை உள்ளிடவும். உங்களுக்கு எது வேலை செய்யும் என்பதைக் கண்டறிய, நீங்கள் 6 வெவ்வேறு குறியீடுகளையும் முயற்சிக்க வேண்டியிருக்கும். அவை ஒவ்வொன்றிற்கும், அமைப்புகளை உள்ளிட, பவர் மற்றும் மியூட் பட்டனை 3 வினாடிகள் வைத்திருக்க வேண்டும். எனது சாம்சங் டிவியில் 028 குறியீடு செயல்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். ரிமோட் கண்ட்ரோலை மீட்டமைக்க, சரி மற்றும் 0 பொத்தான்களை 3 வினாடிகள் அழுத்திப் பிடிக்கவும். LED லைட் 4 முறை ஒளிரும். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி மற்றும் தயவுசெய்து எனது குழுவிற்கு சேரவும். சேனல்